என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இப்படியுமாக இன்றைய முத்து மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். ரொம்ப பொறுமை அவசியம் என்பதை நான் நேற்று தினத்தில் உங்களோடு கூட பேசினேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் பொறுமையாய் வாழ்வது என்பது ஒரு சவால் நிறைந்த காரியம். ஒருவேளை நம்மளால் பொறுமையாக வாழ முடியுமா? ஒருவேளை நம்மளை நெருக்கி கொண்டிருக்கிற பிரச்சனைகள், நமக்கு விரோதமாக எழும்புகிற வார்த்தைகள், இதெல்லாம் நமக்கு பொறுமையை கொடுக்குமா, இல்லைனா பொறுமையை நம்ம இழப்போமா என்று ஒரு பெரிய கேள்வி வருகிறது. ஆண்டவர் பாருங்க, அவருடைய பிள்ளைகளிடத்தில் பொறுமையை சொல்லலை, நீடிய பொறுமையாக இருக்கும்படியாக சொல்லுகிறார். பொறுமை வேற, நீடிய பொறுமை வேற. இன்னைக்கு ஆவியின் கனியாகிய நீடிய பொறுமை நம்ம எல்லாருக்கும் தேவை. ஆனால் பொறுமையாகவே வாழ முடியலையே, எங்கேருந்து நான் நீடிய பொறுமையாக வாழ்வேன்னு நினைக்கிறோம்ல. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பொறுமையாய் வாழ்வதற்கு நாம் வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நம்ம தியானித்தோம். நேற்று தினத்தில் சொன்னேன், எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறோமோ அவ்வளவாய் கர்த்தர் நமக்கு பொறுமையை தருவார். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளை புடமிட்டு பொறுமையுள்ளவர்களாக நம்மளை மாற்றுகிறது. யோசேப்பை கர்த்தருடைய வசனம் அங்கே அவனை சிறைச்சாலையிலே புடமிட்டு அவனை பொறுமைசாலியாக மாற்றியது. பிரியமானவர்களே, இன்னைக்கு இன்னொரு வார்த்தையை கூட நம்ம தியானிக்க போகிறோம். எப்படி பொறுமையாய் வாழ்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அப்போ பொறுமையை கொடுக்கிறவர், பொறுமையை அளிக்கிறவர் ஆண்டவராகிய கர்த்தர் மாத்திரம்தான். அப்போ கர்த்தர் தான் நமக்கு பொறுமையை கொடுக்க முடியும். யோசித்து பாருங்க, பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே. அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய மாதிரியை பின்பற்றி வாழணும்னா எவ்வளோ பொறுமையாக வாழ்ந்தார். அவர்கிட்ட இருந்தது பொறுமை இல்லை, நீடிய பொறுமை. அந்த நீடிய பொறுமை அவருக்குள்ள இருந்ததுனால தான் எவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டாலும் அவர் அங்கே வாய் திறக்கலை. 1000 கேள்விகளை தொடுக்கிறார்கள், ஆனால் வாய் திறக்கலை. மௌனமாக இருக்கிறார், அமைதியாக இருக்கிறார். பேச வேண்டிய நேரத்தில், அவர் கோவப்பட வேண்டிய நேரத்தில், எரிச்சல் அடைய வேண்டிய நேரத்தில் யோசித்து பாருங்க, ரொம்ப அமைதியாக இருந்தார், பொறுமையாக இருந்தார். எப்படி இப்படி பொறுமையாக இருக்க முடிந்தது அப்படின்னா, பொறுமையை கொடுக்கிறவர் தேவன் தான். இங்கே வாசிக்கிறோம், பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன். அப்படின்னா இன்னைக்கு நமக்கு பொறுமைக்கு எங்கே போய் கேட்போம், யார்கிட்ட போய் கேட்போம்? பொறுமையாக வாழ்வதற்காக வட இந்தியாவில் சில முனிவர்கள் எல்லாம் தவம் இருக்கிறேன்னு சொல்லி தங்களை உருவ குத்தி, கோவப்படக்கூடாதுன்னு சொல்லி ஆணியில் உட்கார்ந்து எனக்கு சாந்த குணம் வரணும் அப்படின்னு தங்களை வருத்திக்கிட்டு, அவங்க அந்த வழியை நினச்சிக்கிட்டு வெளியிலேருந்து வர்ற வழிகளையெல்லாம் மறக்கணும்னு சொல்லிட்டு தங்களுக்கு தாங்களே வழியை உண்டு பண்ணிக்கிட்டு பொறுமையை எப்படியாவது கையாளணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அவங்களால அப்படி பொறுமையாக வாழ முடிஞ்சுதா அப்படின்னா இருக்காது. காரணம், யாராவது போய் கேள்வி கேட்டால் உடனே எரிஞ்சு விழுந்துருவாங்க, பயங்கர கோபம் அவங்களுக்கு வந்துடும். அதனால் அவங்கள யாரும் போய் பக்கத்தில் போய் அவங்கக்கிட்ட தீண்ட மாட்டாங்க, ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஏன்னா சொல்லுவாங்கள்ல, சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு. என்னதான் சாது மாதிரி இருந்தாலும் அவங்களால பொறுமையை கற்றுக்க முடியல. காரணம், பொறுமையை கொடுக்கறது தங்களை வருத்திக்கிற ஏதோ ஒரு அனுபவம் அல்ல, ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் கிடையாது, அது ஆணி அடிச்சுக்கிறதோ அல்லது ஏதோ ஒரு காரியம் கிடையாது. பொறுமையை கொடுக்கிறவர் கர்த்தர் தான். பிரியமானவர்களே, எத்தனை பேர் நம்ம ஆண்டவர்கிட்ட நான் பொறுமையாக வாழணும் அப்படின்னு கேட்டிருக்கிறோம்? யோசித்து பாருங்களேன். நம்ம என்னென்னத்தையோ ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆனால் பொறுமையாக வாழணும், எனக்கு கிருபத்தாங்கன்னு என்னைக்கு நம்ம கேட்டோம்? கர்த்தருடைய பிள்ளைகளே, பொறுமையாய் வாழணும்னா தேவனிடத்தில் தான் நம்ம கேட்கணும். அவர் தான் நமக்கு பொறுமையை தருவார். எனவே பொறுமையை அளிக்கிற தேவனிடத்தில் நம்ம பொறுமையை கேட்போமே. ஒவ்வொரு நாளும் மறக்காமல் ஜெபம் பண்ணுங்க. காலையில் எழுந்த உடனே, ஆண்டவரே நீடிய பொறுமையாய் வாழ எனக்கு கிருபத்தாங்கன்னு கேளுங்க. கர்த்தர் தான் தரணும். இந்த நீடிய பொறுமையை பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் தான் கொடுக்க முடியும். அதனால தான் ஆவியின் கனியில் இந்த நீடிய பொறுமை என்ற இந்த கனியை குறித்து நம்ம பார்க்குறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நமக்கு அந்த கனி இருக்குதா? ஒருவேளை ஆவியின் கனியாகிய நீடிய பொறுமை நம்மகிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு அந்த கனி வேணும், நான் அந்த கனி நிறைந்த வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். எப்படி கிடைக்கும்? ஆண்டவரிடத்தில் கேட்க கேட்க தான் நமக்கு பொறுமையை ஆண்டவர் தருவார்.
எனவே நம்ம ஆண்டவரிடத்துல கேட்போம். நேற்று தினத்தில் சொன்னேன், பொறுமையாக இருக்கணும்னா நிறைய வசனங்களை படிக்கணும். இன்றைக்கி நான் சொல்கிறேன், பொறுமையாக இருக்கணும்னா நம்ம ஆண்டவர்கிட்ட டெய்லி கேட்கணும். நான் பொறுமையாக இருக்கணும், கிருபத்தாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை முறை நீங்கள் கேட்டாலும் தப்பில்லை. ஆண்டவர் நிச்சயமாக அந்த பொறுமையை தருவார். அதனால தான் ஆண்டவர் நமக்கு பொறுமையாக வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்துவையே நல்ல உதாரணமாக நம்ம வேதத்தில் படிக்கிறோம். அவர் நமக்கு முன்னோடியாய் வாழ்ந்தவர். அவரை போல பொறுமையுள்ளவர்களாக வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பிரியமானவர்களே, ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பாருங்க, உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், அடுத்த வார்த்தையை ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். எப்படி உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்க முடியும்? கோபம் தானே வருது, எரிச்சல் தானே வருது. அப்படின்னா அடுத்தது ஜெபத்தில் உறுதியாக இருந்தால் நான் உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இது நாளுக்குரிய மனப்பாட வசனமாக ரோமர் 15:6 குறித்து கொள்ளுங்க. ரோமர் 15:6, பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஜெபமல்லாமா? நல்ல தகப்பனே, பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கிற தேவன் நீர்தான். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றுவதற்கு எங்களுக்கும் அந்த ஏக சிந்தையை தாங்க, எனக்கு தாங்க. இன்னும் பொறுமையாக இருக்க கற்றுத்தாரும். எங்கெல்லாம் நாங்கள் அவசரப்பட்டு செயல்படுறோம், பேசுகிறோம், நடக்கிறோமோ எல்லாத்தையும் மன்னிச்சு எங்களுக்கு பொறுமையை தந்து நீடிய பொறுமையோடு எங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ள கிருபத்தாங்க. நாங்கள் வாழ்கிற கொஞ்ச காலமாக இருந்தாலும் அந்த பொறுமை என்ற நீடிய பொறுமை என்ற ஆவியின் கனியோடு வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை கேட்குற எல்லாருக்கும் அந்த நீடிய பொறுமையை தந்து நீங்கள் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி ஊழியங்களுக்காகவும் வெற்றியின் ஊழியங்களுக்காகவும் ஜெபம் பண்ணிக்கோங்க. விசேஷமாக இந்த நாட்களில் நம்முடைய ஊழியங்களுடைய தேவைகளுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை இந்த விங்ஸ் ஆஃப் விக்டரியினுடைய பணிகளுக்கு நீங்கள் ஒரு மாதம் 1000 ரூபாய் கொடுத்து தாங்க முன்வரலாம். நம்முடைய பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு குழந்தையை நீங்கள் பொறுப்பெடுத்து மாதம் 5000 ரூபாய் அந்த குழந்தைக்கு கொடுத்து ஒரு மிஷனரியை தாங்குவதை போல தாங்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் அதுக்குரிய பலனை உங்களுக்கு தருவார். God bless you.